மண்டையில இருக்க கொண்டே மறந்துட்டேங்கிற மாரி போன வாட்டி ஆரஞ்சு ஜூஸ் போடும்போது சீடு எடுக்க மறந்துட்டேன். அதனால ஒரே கசப்பாயிட்டு, அதனால இந்த வாட்டி எல்லா சீடையும் எடுத்துட்டு, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர போட்டேன். டேஸ்ட் சூப்பரா இருந்தது. அதுக்குள்ளயே என் பாப்பா வந்து அங்கேருந்து முட்டையான்னு ஓடி வந்துட்டா. அப்புறம் அவளுக்கு பிஞ்ச முட்டைய போட்டு குடுத்தேன். மேடம் வாங்கிட்டு சமத்தா போய் சாப்பிட போயிட்டாங்க. காலைக்கு இன்னைக்கு பெருசா ஒண்ணும் வேலை இல்ல. நேத்து வச்ச வெஜ் குருமா இருந்துச்சு. அத வச்சு இட்லி மட்டும் அவிச்சு ஹஸ்பண்ட் குடுத்தா சாப்பிட்டா ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அப்புறம் வெளில வேற கொஞ்சம் துணிய காய போட்டிருந்தேன். அதையும் எடுத்துட்டு வந்து மடிச்சு வச்சுட்டு, பாப்பாவுக்கு சாப்பாட ஊட்டிட்டு, அப்படியே கையோட நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில பாப்பாவ தூங்க வைக்கலான்னு பார்த்தேன். மேடம் தூங்க வேணான்ட்டாங்க. அப்புறம் அவ கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு, மணிய பார்க்குறேன் மணி 12:30 ஆயிடுச்சு. அப்புறம் எந்திச்சு போய் மதிய சமையல் ஏதாச்சும் டக்குன்னு ஈஸியா வைக்கலான்னு பார்த்தா, அங்க ஃப்ரிட்ஜில 2 நாளா வெண்டைக்காய் நான் இப்படியே எடுப்பேன்னு சொல்லிட்டு வாடி போயிருந்தது. அப்புறம் அந்த வெண்டைக்காவும் எடுத்து இன்னைக்கு மோர் குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு தேங்காய் உடைச்சா உடன்னு உடைக்கிறேன், உடைய மாட்டேங்குது. அப்புறம் ஒரு வழியா உடைச்சிட்டு நானும் என் பாப்பாவும் தேங்காய் தண்ணிய குடிச்சிட்டு வெண்டைக்காய் கட் பண்ணிட்டு, குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணி குழம்பு பண்ணிட்டுருக்கேன். ஃபைனல் டச்லேருந்து தான் தெரியுது மெயின் இன்கிரீடியன்ட்டே நான் வந்து மறந்துட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி தயிர் வாங்கிட்டு வர சொன்னா, அவங்க கையோட ஒரு மோர் பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்தாங்க.